தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாக்காளர்களுக்கு காளை மாடு வழங்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வாக்காளர்களுக்கு காளை மாடு வழங்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. திமுக இடைத்தேர்தலில் வழக்கமாக பரிசு மலைகளை பொழியும். அதாவது 5000 ரூபாய், 10,000 ரூபாய், சில்வர் பானை, சில்வர் குடம், வெள்ளி கொலுசுகள், சிக்கன் பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி என்று பலவற்றை வழங்குவார்கள். வாக்காளர்களை நன்றாக கவனிப்பார்கள். ஆனால் தற்பொழுது களத்தில் அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் ஆகியவை இல்லாததால் நாம் தமிழர் கட்சி மட்டும் களத்தில் உள்ளது. எளிதில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று கருதி வெளியூர் அமைச்சர்களை திமுக களமிறக்கவில்லை. உள்ளூர் அமைச்சர் முத்துசாமியும் உள்ளூர் திமுக நிர்வாகிகளும் தான் பிரச்சாரத்தை பார்த்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் இல்லாததால் வாக்காளர்களுக்கு திமுக பணம் கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்தது. ஏறத்தாழ 500 கோடி ரூபாயை திமுக வாக்காளர்களுக்கு வழங்க அனுப்பியுள்ளது. அவற்றை வாக்காளர்களுக்கு வழங்காமல் திமுகவினரே சுருட்டி கொண்டு உள்ளனர். இந்த சூழ்நிலையில் திமுக முகாம்களில் வாக்காளர்களுக்கு காளை மாடு வழங்கப்படுகிறது. அதாவது காளை மாடு புகைப்படம் ஒட்டிய டோக்கன் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த காளை மாடு புகைப்படம் உள்ள டோக்கனை கொண்டு பொதுமக்கள் திமுக முகாம்களுக்கு சென்று பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ரூபாய் 300, 100, 500 என்று பெற்றுக்கொள்கிறார்கள். வாக்காளர்களுக்கு காளை மாடு படம் அச்சிட்ட டோக்கன் வழங்கி வாக்காளர்களை திமுக கவனித்து வருகிறது. தேர்தல் ஆணையம் வழக்கம்போல் வேடிக்கை பார்க்கிறது.